ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா 22ஆம் தேதி சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா பம்பர் குழுக்கள் தான் நடைபெற போகுது. அதுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை வந்த ரிசல்ட்டு ஸ்வர்ண கேரளம் ட்ராக்கானது 370 அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டாக வந்திருக்கு. நம்ம இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பம்பர் குழுக்களுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. நம்ம இயர்லி சார்ட்டை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன நம்பர் வரதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 370 அந்த நம்பர் வந்ததுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 950 வந்திருக்கு. அடுத்தது 198 நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட் ஆகிருக்கு. 9 நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 505 அப்படின்றது வந்திருக்கு. பவர் நம்பரும் பேஸ் நம்பரும் பார்த்தீங்க அப்படின்னா சேமாகவே வந்திருக்கு. 505 அப்படின்னா பவர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 5 வந்திருக்கு, பேஸ் நம்பர் 0 வந்திருக்கு. அடுத்து 359 நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட் ஆகிருக்கு. 500 நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்து என்ன நம்பர் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பம்பர் குழுக்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 தான் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. இது வரைக்கும் அந்த ரிசல்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3 தான் பம்பர் குழுக்களுக்கான ரிசல்ட் இருக்கும். இதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது நம்ம ஆல்போர்டில் என்ன நம்பர் வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது, ஏபிபிசி ஏசியில் என்ன நம்பர் அதிகமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இதிலேருந்து 1 இல்லை 3 இல்லை 5 வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. நம்ம இயர்லி சார்ட்டை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது பம்பர் குழுக்களுக்கு 1, 3, 5 வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. இது வந்து நம்ம ஆல்போர்டில் எடுத்துக்கலாம். ஆல்போர்டில் 1, 3, 5 வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 55, 0, 0, 0, 1, 32, 51, 59, 0, 9, 0, 2 இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. உங்களோட கணக்குலேயே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் மிக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதில் வந்து நம்பர் பாஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. பம்பர் குழுக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3 நம்பர் பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ராங்கான நம்பர் அப்படி பார்த்தீங்கன்னா 5 வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு கேஎல் மற்றும் டிஆருக்கு நம்பர் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இவங்க ரெகுலராக கேஎல் மற்றும் டிஆருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் எடுத்துகிட்ருக்காங்க. ரொம்ப ஜெனியூனான கம்பெனி, நீங்கள் நம்பி நம்பர் பதிவு பண்ணலாம். அது நீங்கள் பரிசு பெற்ற தொகை 3 இலக்கமாக இருந்தாலும் 4 இலக்கமாக இருந்தாலும் உடனுக்குடனே நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்பவும் ஜெனியூனான கம்பெனி. நீங்கள் எத்தனையோ பக்கம் நம்பர் போட்டுருக்கலாம். பட் ஒன்ஸ் வந்து இவங்ககிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் ஜெனியூனாக நடந்துப்பாங்க. 88 07 37 34 89 இந்த நம்பர் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா உங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸுமே சென்ட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ட்ரஸ்டபுளான கம்பெனி. நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங் சார்ட்டை மேட்ச் பண்ணி பார்ப்போம். பெண்டிங் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து 3 அப்படின்ற நம்பர் வந்து டேரெக்டாக இன்றைக்கி வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஸோ 3 நம்பர் வந்து வரதுக்கு சான்சஸ் வந்து கம்மி தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் 0 வந்துடுச்சு. ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் 1 நம்பர் வந்து 29 நாள் ஆகுது. சி போர்டில் 30 நாள் ஆகுது. 1 நம்பர் வந்து ஸோ 1க்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னே வச்சுக்கலாம். 1 நம்பர் வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4 நம்பர் வந்து 12 நாள் ஆகுது பி போர்டில். 7 நம்பர் வந்து 12 நாள் ஆகுது ஏ போர்டில். 9 நம்பர் வந்து 10 நாள் ஆகுது. 1 நம்பர் பி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 14 நாள் ஆகுது. 7 நம்பர் வந்து 15 நாள் ஆகுது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 நம்பர் வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. 20 நாள் ஆகுது. அடுத்து 6 நம்பர் வந்து 22 நாள் ஆகுது. ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5, 6, 1 இந்த நம்பர் வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. நீங்கள் இதை பேஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இதிலிருந்து நம்பர் வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0 இல்லைனா 3, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 இல்லைனா 1, சி போர்டு 1 or 2. இந்த 1 நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசியில் எதுலேயும் ஒரு பாஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. இது வந்து முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கெஸ்ஸிங் தான். ஸோ உங்களோட கெஸ்ஸிங்கும் அதே மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் மிக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரொடிக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. லிமிட்டடாக ட்ரை பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 டிஜிட்டுக்கான நம்பர் பார்க்கலாம்.
3 டிஜிட்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 123, 321, 932, 105, அடுத்து 520, 350, 205, 523. இந்த நம்பர்லேருந்து நம்பர் பாஸ் ஆக அதிகமான சான்சஸ் இருக்குது. உங்களோட கணக்கு இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் மிக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லிக்கும் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.